தமிழகத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாணவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதேபோல தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் குழந்தைகள் உற்சாகமாக நடனமாடினர். அப்போது 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் இணைந்து குத்தாட்டம் போட்டது அனைவரையும் கவர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் மாட்டு வண்டிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளையும் அழைத்து வந்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி அருகே தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்து பொங்கல் வைத்து மாணவர்கள் படையலிட்டனர். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் இசைக்க மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். பின்னர் பசுமாட்டிற்கும் பொங்கல் வழங்கினர். பின்னர் நடைபெற்ற உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.